அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வேண்டிய கிருபைகளை தந்து இந்த நாள் முழுவதும் கர்த்தர் அதிசயமாய் நடத்துவாராக. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு உரைக்கிற வார்த்தை, அவரை கோபப்படுத்தாதே. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார். அந்நியராய் இருந்தவர்கள் நாம, புறஜாதியாராய் இருந்தவர்கள் நாம, சத்துருக்களாய் இருந்தவர்கள், தேவனற்றவர்களாய் இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். நம்மேல் அவர் வைத்த அன்பு, நம்மேல் அவர் பாராட்டின கிருபை, இந்த நாளில நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறோம். தூரமாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் சேர்த்திருக்கிறார். இது நம்மால் உண்டானதல்ல, இது அவர் நம்மேல் பாராட்டின கிருபை. இந்த கிருபைக்கு அவர் கொடுத்த கிரயம் மிக பெரிது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அன்று இஸ்ரவேலர்கள் எப்படி மீட்கப்பட்டார்களோ அதே போல நமக்காக சிலுவையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள். நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவரை கோபப்படுத்தாதே. தேவனை எவ்விதத்திலும் கோபப்படுத்தாதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரத்தில் அதனுடைய 19-20 வசனங்களில் பார்த்தால் தெரியும். அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் அவரை கோபப்படுத்தினார்களாம். கோபப்படுத்தினது நிமித்தம் அவர் மனமடிவாகி என்ன செய்தாராம்? அவர்களை புறக்கணித்தாராம். தேவனை கோபப்படுத்தும் போது அதனாலே அவருக்கு மனமடிவு உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தி நிமித்தம் நான் காயப்பட்டேன். கோபப்படுத்தும் போது அவருக்கு மனமடி உண்டாகிறது. மனமடி உண்டாகி அவர் என்ன செய்தாராம்? புறக்கணித்தாராம். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உலகம் புறக்கணித்தால் கர்த்தரிடத்தில் வரலாம். கர்த்தர் புறக்கணித்தால் யாரிடத்தில் போவோம்? உலகம் கைவிட்டால் கர்த்தரிடத்தில் வரலாம். கர்த்தர் கைவிட்டால், உலகம் நமக்கு முன்பாக கதவை அடைத்தால் கர்த்தரிடத்தில் வரலாம். கர்த்தர் வாசலை அடைத்தால், யாருமே இல்லை என்றாலும் கர்த்தர் துணையாய் இருப்பாரானால் நம்மால் வாழ முடியும். எல்லாரும் இருந்தும் கர்த்தர் துணை இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமானாலும் அந்த ஒரு நிமிடம் கோபம் கூட நம்மால் தாக்கி பிடிக்க முடியாது. இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை ஒருபோதும் கோபப்படுத்தாதபடி தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். துணிகரமான செயல் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை துணிகரமாய் செய்யக்கூடாது. இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இது வேதத்துக்கு எதிரானது என்று தெரிந்து விட்டால் அந்த காரியத்தை துணிந்து செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் தேவனை ஒருபோதும் கோபப்படுத்த கூடாது. அவர் வார்த்தைக்கு செவி கொடு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். ஆனால் நம்மால் விக்கினமின்றி நடக்க முடியும். இடராத செவ்வையான வழியிலே நம்மை நடத்த அல்லவா கர்த்தர் இந்த வேதாகமத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். இதற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் கூப்பிடும்போது அவரும் ஏன் என்று கேட்கிறார். ஆமை, நல்ல கவனமா கேளுங்க. இந்த வேதத்தை நாம் பார்த்தால் பரலோகம் நம்மை பார்க்கும். இந்த வேதத்தை நாம் கேட்டால் பரலோகம் நம்மை கேட்கும். இந்த வேதத்தை நாம் அணைத்து கொண்டால் பரலோகம் நம்மை அணைத்துக் கொள்ளும். இதிலே கவனமாயிருப்போம். இதை செய்ய நாடுவோம். தேவனை ஒரு விதத்திலும் கோபப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாய்
கவனமாக இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியதப்பா. நாங்கள் எவ்விதத்திலும் உம்மை கோபப்படுத்தாதபடி உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.